இலங்கை தமிழ் அரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கை தமிழ் அரசுக் கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்தின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதில் தமிழ் அரசுக் கட்சியின் சார்பில் சி.வி.கே. சிவஞானம் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம் மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் சார்பில் த சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மு. சந்திரகுமார், சிவேந்தன் மற்றும் நா. இரட்னலிங்கம் ஆகியோரும் பங்கேற்றனர். சமகால அரசியல் நிலவரம் மற்றும் சிறுபான்மை கட்சிகள் இணைந்து உருவாக்கிய புதிய கூட்டு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர். இந்த மாகாண சபைக்கு கிடைத்த அதிகாரங்களை எந்தவித காரணம் கொண்டும் அரசாங்கம் பறிமுதல் செய்யக்கூடாது என்பதும், அது மாத்திரமில்லாமல் வடக்கு கிழக்கில், குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களை மீள ஒப்படைப்பது என்று அதிகாரிகளோ அல்லது வேறு எவருமோ அது தொடர்பாக அப்படி பேசுவது தவறானது என்பதையும் நாங்கள் அவர் சகலருக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏனென்றால் அண்மையில் சில பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. மன்னாரில் இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டல் அல்லது மாவட்ட வைத்தியசாலையை திரும்ப மத்திக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அதேபோல் உங்களுக்கு தெல்லிப்பளையில் இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டலை மத்திக்கு கொடுக்க வேண்டும் என்று போன பல்வேறுபட்ட கருத்தாடல்கள் நடந்திருக்கிறது. அவை உண்மையாகவே ஒரு சட்டவிரோதமான விடயங்கள், கான்ஸ்டியூஷனுக்கு ஜாப்புக்கு மாறுபட்ட விஷயங்கள். ஆகவே அப்படியான விஷயங்கள் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் பாடசாலைகள் எடுத்தாலும் தேசிய பாடசாலைகள் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டது. இப்பொழுது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசிய பாடசாலைகள் என்று எடுப்பதற்கு தங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே எடுக்கப்பட்ட பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்ற கேட்டகோரிகள் இல்லை, அவற்றை நாங்கள் விடுவிக்கிறோம் என்றும் அதற்கான சர்க்குலர் அனுப்பப்பட்டதாகவும் கூட கூறுகிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த பாடசாலைகளாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், உள்ளூராட்சி பல்வேறுபட்ட அமைப்புகளாக இருக்கலாம், அது மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட விடயங்களை மீண்டும் மத்திக்கு கொண்டு போவதென்று சொன்ன விடயங்கள் அது பேசப்பட வேண்டிய விஷயங்கள் அல்ல. அது தமிழ் மக்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் உரிமைகளாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் பொதுவான ஒரு விடயத்தை எல்லோர் மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை என்று குறை கூறுகிற நாங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் திரும்ப அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஆகையால் தான் இந்த தேசிய பாடசாலை, தேசிய வைத்தியசாலை என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் மீள பெறுகிற செயற்பாடுகளை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். அது பற்றின விளக்கம் இல்லாமல் தேசிய பாடசாலையாக இருந்தால் அல்லது தேசிய வைத்தியசாலையாக இருந்தால் எங்களுக்கு நன்மைகள் கூட கிடைக்கும் என்ற நினைப்பிலே செயற்படுகிறவர்களுக்கு அதை பற்றிய விளக்கங்களை கொடுக்க வேண்டும். இன்றைய கூட்டு தீர்மானமாக நாங்கள் ஒரு அறிவிப்பாகவே செய்கிறோம். அப்படியான செயற்பாட்டில் எவருமே இறங்கக்கூடாது. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள், அது தமிழ் மக்களுடைய விற்பனர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சிலர், இது எங்களுடைய நிறுவனம் ஒரு தேசிய நிறுவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கக்கூடாது. இது காலாகாலமாக நாங்கள் பலத்த போராட்டங்களின் மத்தியிலே எங்களுக்கு கிடைத்த மிகச்சிறிய அதிகாரங்கள், அவற்றையும் நாங்களாகவே தூக்கி வள்ளித்தட்டிலே மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து விடக்கூடாது.